எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 திருவசனங்கள் 1 தொடக்கம் 7 வரை. ஓய்வு நாள் முடிந்ததும் மக்தலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்ற போது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞன் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகின்றீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார். இது வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று எங்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்து எங்களுக்காக அன்பை போதித்து வாழ்ந்து அந்த அன்பின் நிமித்தம் எரிச்சல் பொறாமையினாலே அவர் தீர்ப்பிடப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உன்னதமான நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் எல்லாம் எதை கூறி நிற்கின்றது என்றால், எவ்வளவோ 100 ஆண்டுகளாக இயேசுவை குறித்து எழுதப்பட்டவை எல்லாம் இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது என்று கூறுவதோடு, இயேசு தன்னுடைய வாழ்விலும் தான் மருமகன் பாடுகள் பட கடவும் மூப்பர்களாலும் தலைமை குருக்களாலும் புறக்கணிக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று முன்னறிவித்ததையும், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அவர் உயிரோடு இருப்பதை எண்பிப்பதையும், இன்னும் அவர் சந்திக்க இருக்கின்றார், ஆண்டவர் உயிரோடு இருப்பதை எண்பிக்க இருக்கின்றார் என்ற உண்மையை நாங்கள் வாசகங்கள் வழியாக வாசிக்க கேட்டோம். இப்படியாக இன்றைய நாளிலே உன்னதமான நாளாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி பார்க்கின்ற பொழுது நான் இன்றைக்கு ஒரு சிலரை சந்தித்து கேட்டேன், எப்படி பிரசங்கம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், ஃபாதர் நல்லா இருக்குது ஆனா கூடிக்குது, நல்லா இருக்குது கூடிக்குது, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே மனதை உருக்குது, மனம் மாற வேண்டும் போல இருக்குது ஆனா கூடிக்குது. நான் அதன் பின்னர் இன்னும் ஆழமாக ஆன்மீக ரீதியிலே தாகம் கொண்ட சிலரை சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் பாடத்தை எடுத்திருந்தால் நிச்சயமாக இவருடைய பேச்சு இடமின்றி போகின்றது, யார்தான் இதை கேட்பார் என்று அவரை பிரித்து போயிருப்பார்கள். ஏனென்றால் இயேசு மணித்தியாள கணக்கிலே நாள் கணக்கிலே வைத்து உலகி இருக்கின்றார். ஓமைகள் உருவங்கள் வழியாக பேசி இருக்கின்றார். அந்த இயேசுவைத்தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆனால் அவரை பற்றி அறிய நாங்கள் தயங்குகின்றோம். அவருக்கென்று நேரத்தை ஒதுக்குகின்றோம். அந்த ஒதுக்கியதுபடியே நான் உங்களோடு பேச நினைக்கின்றேன். ஒரு நல்லதொரு புனிதை பயங்கரமான வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றால், நாங்களும் சில வேளைகளிலே பல வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். பிரச்சனைகள், கவலைகள், நோய்கள், இன்னும் பாவ அடிமைத்தனங்கள், இவற்றிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருப்போம்.
இந்த புனிதைக்கு நோயினாலே துன்பம் தொடர்ச்சியாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த புனிதை உண்மையிலேயே இயேசுவை ஆழமாக அன்பு செய்தாள். ஆகவே இயேசு உயிர்த்த ஆண்டவர் அவளுக்கு காட்சி கொடுத்த பொழுது அவள் கேள்வி கேட்கின்றாள், ஏன் நல்லவர்களுக்கு துன்பம் என்று கேட்டாளாம். அதற்கு இயேசு சொன்னாராம், அவர்களை உறுதிப்படுத்தவே அவர்களுக்கு துன்பத்தை நான் வழங்குகின்றேன் என்று கூறினாராம். ஏன் நான் தனிமையை உணர்கின்றேன் என்று அவள் கேட்ட பொழுது இயேசு சொன்னாராம், நட்சத்திரங்கள் எப்பொழுதும் தெரிவதில்லை, ஆனால் நட்சத்திரங்கள் எப்பொழுதும் இருக்கின்றன. அதே போன்று அமைதியிலும் நான் உன்னோடு இருக்கின்றேன், இதை நீ நம்ப வேண்டும் என்று கூறினாராம். அடுத்ததாக மூன்றாவதாக கேள்வி கேட்கின்றால், துன்பங்களுக்கு முடிவு உண்டா? இப்படியெல்லாம் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதே, இதற்கு முடிவு உண்டா என்று கேட்ட பொழுது இயேசு சொல்கின்றார், ஆம், ஆனால் உன்னுடைய நேரப்படி அன்று, என்னுடைய நேரப்படி அதற்கு முடிவுண்டு என்று கூறுகின்றார். இதை நீ நம்பி காத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்ததாக அந்த புனிதை கேட்கின்றார், நான் பலவீனமாக இருந்தால் என்னவாகும் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்லுவாராம், நீ பலவீனமாக இருக்கின்ற பொழுது உனக்கு பலமாக நான் இருப்பேன் என்று இயேசு சொல்லுகின்றார். அடுத்ததாக அவள் கேட்கின்றார், நான் தவறினாலும் நீ என்னை அன்பு செய்வீரா என்று கேட்ட பொழுது, என்னுடைய அன்பு ஒருபோதும் மாறாதது, அது பொழுதும் நிலைத்திருக்கும் என்று அவள் கூறுகிறார். அடுத்ததாக அவள் கேட்கின்றார், உண்மையாகவே நீ என்னோடு இப்போது இருக்கின்றீரா? அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியவில்லை, நான் பொழுதும் உன்னோடு இருக்கின்றேன், இதற்காகவே உனக்காக உயிர்த்தேன் என்று அவர் சொல்கின்றார். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே அவர் எங்களுக்கு பிரசன்னமாக இருக்கின்றார், எங்களோடு இருக்கின்றார், நாங்கள் அவரோடு இருக்கின்றோமா? கடைசி கேள்வி கேட்கின்றார், ஏன் உம்மை அன்பு செய்பவர்களுக்கு மட்டும் அதிக துன்பம்? இந்த கேள்வி பல சந்தர்ப்பங்களிலே எங்கள் மத்தியிலும் எழுவது உண்டு. என்னிடம் ஒருவர் கேட்டார், பாலன் இந்த செய்தியை செய்கிறாங்க தான் கூட ஆசீர்வதிக்கப்படுறாங்க என்று சொன்னார். சரியா? இந்த காலத்தில் அதை பற்றி சிந்திக்கிறது பொருத்தம். அப்ப செய்வினை செய்கிறாங்க தான் அதிகம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நான் சொன்னேன், இந்த செய்வினை செய்கிறார்களையும் அவர் ஆசீர்வதிக்கப்படுறதையும் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று சொன்னால், செல்வத்தின் நிமித்தம் நீங்கள் பார்க்கின்றீர்கள். செல்வம் மிகுந்திருந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் வடிவாக உற்று நோக்கினால் அவருடைய வாழ்விலே ஆசீர்வாதம் இருக்காது. செல்வமும் ஒரு காலத்திலே தங்காமல் போகும். அவருடைய வாழ்வு உய்யாது. அவர்கள் நல்ல நிலையை அடைய முடியாதவர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் செய்த வினை அவர்களை மீண்டும் காக்கும். ஆகவே இது ஒரு தீமையானது என்று கூறினேன். இந்த கேள்விக்கு இயேசு சொன்ன பதில், அதாவது ஏன் உம்மை அன்பு செய்பவர்களுக்கு அதிக துன்பம் என்று அவள் கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன பதில் என்னவென்றால், நான் யாரை அதிகம் அன்பு செய்கிறேனோ அவர்களுக்குத்தான் என்னுடைய பாடுகளிலே அதிக பங்கை கொடுக்கின்றேன் என்று கூறினாராம். உடனே கடைசியிலே அந்த புனிதை கேள்வி கேட்கவில்லை, விடை ஒன்றை சொன்னாராம். அந்த விடை என்னவென்றால், இப்பொழுதுதான் தெரிகின்றது ஏன் உம்மை அன்பு செய்கின்றவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள், ஏன் உம்மை தேடுகின்றவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள், ஏன் உம்மை பற்றி அறிய விரும்புகின்றவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். பெரியவான்களே, இந்த தவக்காலம் மீண்டும் ஒரு தடவையாக இறைவன் இரக்கத்தினால் உங்களுக்கு தரப்பட்டதின் நோக்கம் எங்களுடைய வாழ்விலே மாற்றம் காண வேண்டும். 3 குழந்தைகள் இருந்தார்கள். ஒரு குழந்தை போனை சார்ஜில் போட்டு பின்னர் அந்த சார்ஜ் நன்றாக ஏறிய பின்னர் அந்த பிளக் கலட்டிட்டு அந்த போன் சாதுவா சுடுதுன்னு சொல்லிட்டு கொண்டு தண்ணிக்குள்ள போட்டுச்சுதான். இன்னும் ஒரு குழந்தை என்ன செய்துச்சுன்னா, போனை சார்ஜர் போட்டுட்டு அந்த போனை அப்படியே பாவிக்காமல் வச்சுட்டுதான். மற்ற குழந்தை என்ன செய்துச்சுன்றால், போனை சார்ஜர் போட்டுட்டு அந்த போனை பாவிச்சுட்டுதான். இதுதான் இந்த தவக்காலத்திலே நாங்கள் செய்கின்ற செயற்பாடு. இந்த 40 நாட்களும் நாங்கள் எங்களுடைய ஆன்மீக ரீதியிலே
எங்களை சார்ஜ் பண்ணினோம். இனி நாங்கள் கண்ணீரை போடுகின்ற மனிதர்களாக பழைய குருடி கதவை திறவடியும் என்றால் போல் வாழப் போகின்றோமா? அல்லது எங்களுடைய வாழ்வு மாற்றம் காண போகின்றதா? அல்லது ஏனோ தானோ ஒன்று அது சார்ஜ் பண்ணினதிலும் பயனில்லை, சார்ஜ் பண்ணாமல் இருந்து பிரயோசனம் இல்லை என்றால் போல் வாழப் போகின்றோமா? அல்லது உண்மையிலே சார்ஜ் பண்ணினதிலே எங்களுடைய வாழ்விலே